ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதே ராஜாராம் சேனலில் ரொம்ப பாரம்பரியமான வேப்பம்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப சுலபம், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இந்த பாத்திரத்தில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை அப்படியே பச்சையாகவே கிள்ளி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். இதுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் அதிகமாக போட்டுட்டேன்னா இது தாங்காது. நம்ம தக்காளி இதெல்லாம் போடாதனால இந்த உப்பு கொஞ்சம் குறைச்சலாக தான் போடணும். அப்புறம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு இலுப்பக்கரண்டியை அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பெருங்காயம் போடுறேன். உங்கள்கிட்ட பவுடர் தான் இருக்குன்னா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடணும். அது வெடித்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வேப்பம்பூவை, காஞ்ச வேப்பம்பூ தான், அதை போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக டார்க் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. ரொம்ப சூடு அதிகமாகிடுச்சுன்னா அடுப்பை அணைச்சிட்டா கூட அந்த சூட்லேயே அது நல்லா வறுபட்டுடும். இப்போ இதை நல்லா ப்ரௌனாக வறுபட்டுடுது. இப்போ இதை எடுத்து இப்போ ரசத்தில் போட வேண்டாம், ஓரமாக வச்சுட்டு நான் ரசத்தை பார்க்கலாம். இது நல்லா கொதித்து புளி தண்ணிலாம் வற்றிடுத்து கொஞ்சம் மிளகா காரம்லாம் இறங்கி கரெக்டாக ரெடி ஆகிடுது. இப்போது நான் ஒரு 1.5 டம்ளர் ஜலம் விடுறேன். வெறும் தண்ணி தான் விடுறேன். பருப்பு தண்ணி இதுக்கு விட மாட்டோம், தக்காளியும் போட மாட்டோம். இதுதான் பாரம்பரியமாக பண்ணுற முறை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பருப்பு தண்ணி போடலாம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். அது ஆனால் டேஸ்ட்டு மாறிடும். இப்போது இதில் நான் அந்த வறுத்து வச்ச கடுகு, பெருங்காயம், வேப்பம்பூ 3யும் போட்டுடுறேன். போட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இலுப்பு கரண்டியில் திருப்பியும் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து போடணும். அது நல்லா பொரியணும். அப்போ தான் அந்த வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொத்தமல்லி போடுறது கிடையாது. தக்காளி, கொத்தமல்லி எதுவுமே போட மாட்டோம், பருப்பும் போட மாட்டோம். அதனால தான் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக போட சொன்னேன். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நல்லா கருவேப்பிலை உங்களுக்கு பொரிஞ்செடுத்து இதை எடுத்து நம்ம இந்த ரசத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அணைக்கணும். கொஞ்சம் இதை பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்துடுதுன்னா உங்களுக்கு ரசம் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்படியே இந்த மிளகா, கருவேப்பிலை, கடுகு, வேப்பம்பூலாம் அப்படியே மதக்க ஆவி பறக்க வேப்பம்பூ ரசம் ரெடி ஆகிடுது. இந்த ரெசிப்பியை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.